அப்படியே நேராக மக்கள்கிட்ட போனோம். ஆடி மாதம் பிறந்துருச்சு. பொண்ணெல்லாம் கட்டி கொடுத்த புது பொண்ணுக்கு சீரெல்லாம் பண்ணி அப்படியே பொத்துனாப்புல வீட்டுக்கு கூட்டி வந்து அந்த பிள்ளைய பார்த்துக்கிறணும் அப்படின்னு எல்லாரும் பண்ணுவாங்க இல்லையா? இந்த சடங்கு சம்பிரதாயம் உங்கள் வாழ்க்கையில் நடந்ததா? இது எப்படி இருக்கு, இன்னும் உயிர்ப்போட எப்படி இருக்கு அப்படின்னு சில பல கேள்விகளை கேட்டோம். நமக்கெல்லாம் அப்படி ஒன்று நடக்கவே இல்லைன்றது வேற விஷயம். வாங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். புது பொண்ணு புது மாப்பிள்ளையை வர சொல்லி நம்ம வீட்டில் வச்சுருந்து அனுப்பணும். நம்மளுடைய பாரம்பரியத்தை அவங்க தெரிஞ்சுக்கிறணும். சீரு துணிமணி எடுத்து செஞ்சு அனுப்பி வைக்கிறது தான். விருந்துக்கு சாப்பாடு இதுக போட்டு செஞ்சு அனுப்பி வைப்போம். எனக்கு வந்து என்ன கொடுத்தாங்கன்னா பாத்திரம் கொடுத்தாங்க. பாத்திரத்தில் ஸ்வீட் எல்லாமே வாங்கி கொடுத்தாங்க. முறுக்கு, அதிரசம், லட்டு, ஜிலேபி. அம்மா வீட்டில் வழக்கம் போல் வந்து பொண்ணு மாப்பிள்ளையை வந்து கூப்பிட்டு வருவாங்க. வீட்டில் பொருள் அரிசி பருப்பு எல்லாம் வாங்கி கொடுப்பாங்க. துணிமணி எடுத்து கொடுப்பாங்க. அதிரசம் முறுக்கு எல்லாம் எங்கள் அம்மா வீட்டில் சுடுவாங்க, சுட்டு கொண்டு வருவாங்க. அவங்க அதிகமாக செஞ்சாலும் கொஞ்சமாக செஞ்சாலும் அம்மா வீட்டிலேருந்து வர்றப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்தது. சந்தோஷமாக இருந்துச்சு. எங்களுக்கு எல்லா ட்ரெஸ் எல்லாம் கொண்டு வந்தது. இந்த காலத்தில் ஈயச்சட்டியோ அந்த சட்டியோ சில்வர் சட்டியில் வாங்கி கொடுத்தாங்க. அப்போ அதெல்லாம் கிடையாது. அப்போ மண்பானை. பகுமானத்தை காமிக்கவும் நிறையா கொடுக்குறாங்க சார். முதல்ல அப்படி இல்லாமல் தேவைக்கேற்ப கொடுப்பாங்க. இப்போலாம் ரெட்டச்சீரு அது இதுன்னு சொல்லி தாய்மாமஞ்சீருன்னு சொல்லி பந்தா பண்ணி பகுமானத்துக்கும் கொடுக்குறவங்களாம் இருக்காங்க. அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் தாலி கட்டி போடுறது. கோம்புளிய கடலில் நான் நிறையா செஞ்சேன். அந்த மாதிரி நகையிலேருந்து பணத்துலேருந்து இப்போ போட்டியான உலகத்துக்கு தகுந்து போய்கிட்டு இருக்கு. வீட்டை விட்டு திடீர்னு வந்து ஒரு இடத்துல வந்து புதுசாக ஒரு இடத்துல ஐக்கியமாக இருக்கிறப்போ அவங்க அந்த மன வலிமையை உண்டாக்குறதுக்கான அது வழி தான் இருக்குது. அந்த ஆடியில் கல்யாணம் முடிஞ்சால் சித்திரையில் வந்து குழந்தை பிறக்குன்றதுக்காக சித்திரை வந்து வெயில் ஜாஸ்தியாக இருக்கும். அதனால் அந்த மாதத்தில் குழந்தை பிறக்கக்கூடாது, குழந்தைக்கு வந்து பல விதமான நோய்கள் வருன்றதுக்காக அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. இறை வழிபாடில் நோக்கம் போயிருச்சுன்னா இந்த குடும்ப வாழ்க்கையிலேருந்து கொஞ்சம் பிள்ளைகள் தள்ளி இருக்குன்றதுக்காக ஆடி மாதம் பூரா அந்த தெய்வ வழிபாடு கொண்டு போகிறாங்க. அதை எப்போவுமே பொண்ணு மாப்பிள்ளைக்கு சீர் கொடுக்கறது அந்த மாதிரி ஏதாவது பண்ணுறது ரெகுலராக. அது நம்ம பாரம்பரியமாக என்ன பண்ணிட்டு வரோமோ அதை தொடர்ந்து பண்ணிட்டு வந்தால் நல்லாயிருக்கும்.